ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்க மகள் பார்க்க போகிறோம். தங்க மகளில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இருட்டில் பேய் மாதிரி கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா, எப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம திவ்யாவுக்கு தான் ஹாப்பி பர்த்டே, எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்களை போடுங்க, ஹாப்பி பர்த்டே திவ்யா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் சேர்ந்து விசேஷம் சொல்லிட்டு இருக்க கேப்பில் திடீர்னு ஒரு ஃபோன் வருதுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பாலா போன பாவி ஃபோன் பண்ணி விசேஷம் சொல்கிறான். இப்படிலாம் சொல்லி தாண்டா பொண்ணுங்களை கவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா வரதை பார்த்து கட் பண்ணோன்னே யாருன்னு கேட்டால் ஆர்த்திங்கிறாங்க. இந்த லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிடைச்சது பக்கத்தில் லவ் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்டு தான் வச்சு செய்வாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா சமாளிச்சதெல்லாம் போதுமா, உள்ள வாமா, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, யார் செலக்ட் பண்ணதுன்னு கேட்டால் அஞ்சலின்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல் பான்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஒரு விசேஷம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கேக் வெட்டிடலான்னு சொல்லிட்டு கேக் வெட்ட நிற்கும் போது ரங்கநாயகியால் முடியலையா, வெயிட் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, வயிறு எரியுது, அங்கே வயிறு எரியுது, இங்கே கண்ணில் தெரியுது. அதுக்கப்புறம் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்கப்பா, அப்பயே அணையாது பாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன காலங்காலமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீ, நீ பற்ற வைத்த தீ ஒன்று நெருப்பு ஒன்று பற்றி எரியுது பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் விடுங்க, இந்த பொண்ணுக்கெல்லாம் பக்கமாக டைலாக் அடிக்கிற அளவுக்கு இது வார்த்தை கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு யாரோ வராங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க வந்து துணி எடுத்த கடையில் கூப்பனை ஃபுல் பண்ணாங்க. ஒரு பவுன் வச்சு வாங்கி தவற வந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்குலாம் பேரானந்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் முத்து தெளிய முடியாமல் தெளிஞ்சு வராரு. முத்துவை கழுவி ஊற்றுறாங்க. சரி எல்லாரும் கழுவி ஊற்றுனது போதும்ப்பா, நேற்றுக்கு ஏதோ நடந்துச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூனாப்பானா கூட்டத்தை கலாடான்னு திவ்யா களைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடின சந்தோஷத்தோட இருக்க அந்த செயினை நம்ம மீனாட்சி கழுத்தில் போட்டு விடலான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இருங்க, நீங்கள் போடாதீங்க, ரங்கநாயகி கையில் கொடுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.